பாஸ் பேர்ட்ஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். இந்த இடம் ரொம்ப அழகான இடங்க. பறவைகளை நேசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் ஒரு ட்ரீட்டு தான். நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மழையை வர தூர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு எங்கேயோ ஊட்டி கொடைக்கானலில் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அந்த பேர்ட்ஸோட சவுண்ட்ஸு, அந்த மழை பெய்யுறது, சைடில் இந்த அழகான இந்த குட்டி குட்டி செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வேற எங்கேயோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இந்த இடம். இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட ஸ்பெஷல் ப்ராடக்டை பேர்ட்ஸ் தாங்க. பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பேர்ட்ஸை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. பேர்ட்ஸ் மட்டும் இல்லைங்க, அனிமல்ஸ் கூட இருக்குது. நீங்கள் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி எங்கே தான் இருக்குது இந்த இடம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இந்த இடம் மதுரை சத்திரப்பட்டியில் தாங்க லொக்கேட் ஆகிருக்கு. நான் இந்த பேர்ட்ஸ் பார்க்கோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி இன்னும் 2 வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணியிருப்போம். அந்த வீடியோவில் நாங்கள் வேறு என்னெல்லாம் என்ஜாய் பண்ணோம், இந்த பேர்ட்ஸ் பார்க்கில் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அட 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 இதெல்லாவா இயற்கை காட்சி, கண்ணுக்கு அப்படி குளிர்ச்சியா இருக்கே. என்னது, பாம்பை கையில் பிடிச்சி போஸ் கொடுக்கணுமா? கொடுத்துட்டா போச்சு, எனக்கு அதெல்லாம் பயம் இல்லையே. இதெல்லாம் சர்வ சாதாரணமாக பண்ணிடுவேன். முள்ளையிலையும் கையில் கொடுக்கணுமா? கொடுங்க, எதுனால நான் தாராளமாக பிடிச்சி சூப்பராக போஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு தைரியமாக பேசிட்டு உள்ளே போனேன். உள்ளே போனால் பாம்பு கூண்டு விட்டு வெளியே வந்துருச்சான். ஐயோ அப்படின்னு பயந்து ஓடிட்டேன். சும்மா சொன்ன, நம்பிட்டீங்களா? நான் தான் பயந்துட்டு போனேன். வீரவசனெல்லாம் பேசிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரிஞ்சு அந்த பாம்பு வந்து உள்ளே அந்த கிளாஸுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் அது பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது. ஆனால் அது ஆடவும் இல்லை, அசைவையும் இல்லை, நம்மளே பயமுறுத்துமோ அதை ட்ரை பண்ணல போல். அப்படியே இருந்துச்சு. நான் செத்து போயிடுச்சோன்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா இல்லை, அது வந்து ஐ திங்க் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இதை என்னன்னு பேர் போட்டிருக்க பாருங்கள், ராயல் பால் பைத்தான். தென்னாப்பிரிக்காவிலேருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து முள்ளெலி. இந்த முள்ளெலியும் ஆடவும் இல்லை, அசையவும் இல்லை, அப்படியே தூங்கி கொண்டு தான் இருந்தது. அதனால் நான் அதை டிஸ்டர்ப் செய்யாமல் நல்லா தூங்குங்கன்னு விட்டுட்டு அடுத்தது பார்க்க போயிட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கூண்டு இருக்குது. ஆனால் அந்த கூண்டுக்குள்ளே எலியவே காணோம். ஜஸ்ட்டு இங்கே இந்த எலி இருக்குன்னு பிக்சர் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஆனால் எலியை காணோம், எங்கே கொண்டு போனாங்கன்னு தெரியல. இது வந்து சுகர் கிளைடர், ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்திருக்கு. இதுவும் பார்க்க முடியல. ஐ திங்க் அந்த கூடுக்குள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த பாம்பு மேலே தான் கண்ணு. கிட்டக்க போய் பார்த்தேன், எந்த அசையுமே இல்லை. சரின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். எல்லாம் ஓகே, ஆனால் அந்த பாம்பு அந்த எலி சாப்பிட்றாதா யோசிச்சுட்டே வெளியே வந்து பார்த்தா இங்கே ஃபிஷ் பிடிக்கர் வச்சுருக்காங்க. இதை பார்த்ததும் எனக்கும் பண்ணணும்னு ஆசையாக தான் இருந்தது. பட் சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து இதை கடைசியில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம இப்போ பார்க்க போகிற முதல் உயிரினம் எலி. இது ஒரு வெளிநாட்டு எலிங்க. நான் வேற கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இது எலியா இல்லை முயலான்னு. அப்புறம் தான் தெரியுது இது ஒரு எலி. அழகாக இருக்குல்ல? இவங்க இந்த கம்பிகளை கண்ணா பின்னான்னு போட்டதுனால எனக்கு கண்ணே தெரியலங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கோழி. இங்க பாருங்க, கொக்கரக்கோ கோழி. 2 கோழி வச்சிருக்காங்க உள்ள. நல்லா இருக்கிற பார்க்கறக்கு. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து புறாக்கள். இங்க இவ்வளோ அழகா இருக்கு பாருங்களேன் புறாக்கள். ஆனா இந்த புறாக்கள் மட்டும் இங்க தனியா இருக்கு. அங்க மொத்த குடும்பமே இருக்கு, பறவைகள் குடும்பம். அதை விட்டுட்டு இங்க தனியா வச்சிருக்காங்க, ஏன்னு வேற தெரியல. பாவமாக இருக்குது. இதை வேறு தனியாக விட்டுட்டு போயிட்டேங்க. இங்கே பாருங்களேன், சேவலும் அதோட குட்டிகளும். அதுக்கு பக்கத்தில் கருப்பு கலரில் ஏதோ ஒரு சேவல் இருக்குது. இதுவும் பார்க்க நல்லா இருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வாத்தும் ஒரு சேவலும் இருக்குது. சேவலாக கோழியான்னு தெரில, அதை எதையோ கொத்தி தின்னுக்கிட்டு கிடக்கு. இதுக்கு உணவெல்லாம் கூட வச்சுருக்காங்க, உணவு, தண்ணி. வாவ், இங்கே பாருங்களேன் பூனை. எனக்கு பூனைன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இது பார்க்க ஏதோ புலி மாதிரி இருக்குது. எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும். உங்களில் யாருக்காவது பூனை ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட இங்கே பாருங்களேன், மக்கா தென் அமெரிக்காவிலேருந்து வந்திருக்கா. இந்த இவ்வளோ பெரிய பறவை பாருங்களேன். இவ்வளோ பெருசாக இருக்குது. அதோட மூக்கு மட்டுமே பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குது. அதோட ரெக்கை அதுக்கு மேலே இருக்குது. அங்கே பேர்ட்ஸோட இல்லாமல் இது பெருசாக இருக்கனால இதை மட்டும் தனியாக கூண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கூட வச்சுருக்காங்க.
இங்கே 2 ஆடு இருக்குது. இந்த ஆடுகளோட பேர் கெனடியன் பிக்மி கோட். ஐ திங்க் அது வந்து கனடாலேருந்து வந்திருக்கு. ஆமாம், கனடாலேருந்து அந்த கோட் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இது பாருங்கள், ஒரு டான்ஸிங் கோட்டுன்னு நினைக்கிறேன். என்னை பார்த்து குஷியில் டான்ஸ் ஆடிடுச்சு. பார்க்க க்யூட்டாகவும் இருந்தது. ஆனால் அது என்ன உண்மையாக டான்ஸ் தான் ஆடுதான்னு எனக்கு தெரியல. பட் அது பார்க்க வந்து க்யூட்டாக இருந்துச்சு. இது வந்து ஜிங்க் கோட் சைனாலேருந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜிங்க் கோட் பார்க்குறக்கு மொசன்னு நல்ல பில்லோ மாதிரி இருக்குது. நைஸ். அட இங்கே பாருங்களேன், ரேபிட்டு. வாவ், அழகாக இருக்குல்ல. ஒன்று ப்ரௌன் கலரில் இருக்குது, மற்றதெல்லாம் ஒயிட் கலர் முயல்கள். பார்க்க அழகாக இருக்குது. வாவ், க்யூட்டாக இருக்குது. ஆனால் குட்டிகள் இல்லை, வெறும் பெருசு மட்டும்தான் இருக்குது. ஓகே, இதுக்கு பக்கத்தில் என்ன? மாடு. இங்கே பாருங்களேன், மாடும் அதோட கண்ணுக்குட்டியும் உள்ளே வச்சுருக்காங்க. அது அழகாக வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வாத்துலாம் வெளியே விட்டுட்டாங்க போல். அதெல்லாம் வெளியே கொத்தி சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு வாக்கிங் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த மாடு எங்கே இருக்குது, என்ன பேருன்னு பார்ப்போமா? இந்த மாடுகளோட பேர் புங்கனூர் குட்டை மாடா. ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு. வாவ், இப்போ தான் நான் இப்படி ஒரு பேரே நான் கேள்விப்படுறேன். புங்கனூர்ன்ற ஊர் நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதே கிடையாது. உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பாருங்க, குதிரை இவ்வளோ குட்டியாக இருக்குது. போனி மட்டை குதிரை, இந்தியா. இது நம்மளோட இந்தியா நாட்டை சேர்ந்தது தான். இது போனி மட்டை குதிரை. நிறைய கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மட்டை குதிரைன்னு. பட் இப்போ தான் நான் பார்க்குறேன். இது பாருங்கள், நாய். பாப்பா வந்து அந்த நாயை சொல்லிக்கிட்டு இருந்தா, ஏதோ பேர் சொல்லி ஜிம்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தா. அது அப்பாட்ட சொல்லு, ஜிம்பா. ஜிம்பா சொல்லு. இங்கே சைடில் பாருங்களேன், ஒரு நாயை வந்து வெளியே கட்டி போட்டிருக்காங்க மரத்தில். அது ஏன் கூண்டுக்குள்ளே வைக்காமல் வெளியே கட்டி போட்டுருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் நிறைய வாத்துகள் தான் அதிகமாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் வாக்கிங் போகிற டைம் போல் வெளியே தான் நடந்துக்கிட்டே இருக்குது. கோழிகளையும் மேய விட்டுருக்காங்க. ஐ திங்க் அதுக்கு ஃபுட்டு வந்து கீழே தரையிலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அதுகளை கீழேயே வந்து சாப்பிட்றதுக்காக விட்டுட்டாங்க. சைடில் ஃபுல்லாக மரங்கள்ங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பக்கம் அனிமல்ஸ் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து அழகாக இருக்கிறதுக்காக மரங்கள் செடிகள் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. கரெக்டாக இந்த டைமில் தான் வந்து எங்களுக்கு மழை பெஞ்சது. அந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு இது கொடைக்கானலில் இருந்த மாதிரி, ஊட்டியில் இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அவ்வளோ அழகான இடம். கோழி, இது செடி, செடி. இது எப்படி கத்துது? சொல்லு அப்பாட்ட.